DRG Kids. பிங்கியும் அவங்க அப்பா அம்மாவும் ராம் நகர்ல இருக்காங்க. பிங்கி ஸ்கூல்ல வேற ஹாலிடேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவ வீட்லயே இருக்கா. அம்மா ரொம்ப நல்ல வாசனை வந்துட்டு இருக்குமா. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? நான் உனக்காக லட்டு பண்ணிருக்கேம்மா. சீக்கிரமா வந்து சாப்பிடு. லட்டுவா? அடடா! ஆமா, ரொம்ப சுவையா இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அடம்மா, இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏ ஏ ஏ! பிங்கி ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ன இப்படி குதிச்சுட்டே இருக்க போறியா இல்ல லட்டுவை சாப்பிடுறியா? அம்மா, என் ஃப்ரெண்ட் ரித்துக்காகவும் இந்த லட்டுவை எடுத்துட்டு போகவா? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுறோம். சரி, இந்த எடுத்துக்கோ. பிங்கி லட்டுவை எடுத்துக்கிட்டு ரித்துவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. வழியில அந்த லட்டுவை பத்தி சத்தமா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கா. பக்கத்துல மரத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ரெண்டு பூதம் அவ சொல்றத கேட்டுட்டாங்க. அடடடடா! இன்னைக்கு அம்மா சூப்பரா லட்டு செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஆஹா, வாசனையே தூக்கலா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்க போகுது. அவ சொல்றத கேட்டு ரெண்டு பூதமும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. லட்டுவாமே, ஆஹா, லட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுப்பா. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் லட்டு சாப்பிட போறோம். ஆனா நமக்கு லட்டு எப்படி கிடைக்கும்? அவகிட்ட போய் கேட்டு பாப்போம், கொடுக்கறாளா இல்லையான்னு. நல்ல யோசனை தான். ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அப்பாவியா தெரியுறா. அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேரும் பிங்கி கிட்ட வந்து, இத பாரு கண்ணா. அவங்கள பார்த்து பிங்கி பயந்து என்ன சொல்றானா, நீங்க யாருங்க? நாங்க நாங்க பூதம். பூதம். பூதமா? பயப்படாத, நாங்க உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு தேவையானது இந்த லட்டு தான். நீ எங்களுக்கு அந்த லட்டை கொடுத்தன்னா உனக்கு நாங்க ஒரு மாயாஜால பாத்திரத்தை கொடுப்போம். மாயாஜால பாத்திரமா? ஆமா, நீ அந்த பாத்திரத்துக்கிட்ட சாப்பிடறதுக்கு என்ன கேட்டாலும் சரி, உனக்கு அது சாப்பிட கொடுத்துடும். சரி, லட்டு எடுத்துக்கோங்க. பிங்கி எல்லா லட்டுவும் எடுத்து அந்த பூதங்களுக்கு கொடுத்துட்றா. பூதங்கள் லட்டு சாப்பிடுறாங்க. இந்த லட்டு எவ்வளவு சுவையா இருக்கு. எங்க அம்மா தான் இது எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. பூதம் லட்டுவை சாப்பிட்டுட்டு பிங்கி கிட்ட ஒரு பாத்திரத்தை கொடுத்தாங்க. இந்தா கண்ணா, இதுதான் அந்த மாயாஜால பாத்திரம். இதுகிட்ட நான் ஏதாவது கேட்டு பார்க்கட்டுமா? கேளு, உனக்கு என்ன வேணும்னாலும் இதுல இருந்து கிடைக்கும். பிங்கி அந்த பாத்திரத்தை கையில எடுத்துக்கிட்டு என்ன கேக்குறானா, இங்க பாரு, எனக்கு இப்போ பாயாசம் வேணும். அவ சொன்ன உடனே அந்த பாத்திரம் பூரா பாயசம் வந்துருது. பிங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அடடா, உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருக்கு. இது நான் எடுத்துக்கிட்டு போய் எங்க அம்மா கிட்ட காட்ட போறேன். இனிமே இந்த பாத்திரம் உன்னோடது தான். பிங்கி அந்த பாயாசத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப ரெண்டு பூதமும் உட்காந்து பேசுறாங்க. இந்த பொண்ணு எவ்வளவு அப்பாவியா இருக்கால. ஆமா, லட்டு எல்லாத்தையும் நமக்கே கொடுத்துட்டா. பிங்கி எதுக்காக இவ்ளோ சந்தோஷமா போயிட்டு இருக்கானா, அவளோட ஃப்ரெண்டுக்கு பாயாசத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. ரித்துக்கு முதல்ல பாயாசத்தை கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் இதுல நான் லட்டு கூட கேட்பேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து லட்டு கூட சாப்பிடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிங்கி ரித்துவோட வீட்டுக்கு போயிடுறா. ரித்து என்ன சொல்றானா, அட பிங்கி, என்ன கொண்டு வந்திருக்க? பாயாசம் கொண்டு வந்திருக்கேன். வா, ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிடலாம். அடடா, ஆண்டி இன்னைக்கு பாயாசம் செஞ்சிருக்காங்களா? இல்ல, அம்மா லட்டு தான் செஞ்சாங்க. பாயாசத்தை கொடுத்தது இந்த பாத்திரம் தான். என்ன பேசிட்டு இருக்க நீ? பாத்திரம் தானவே பாயாசம் கொடுக்குமா என்ன? வா, முதல்ல உட்கார்ந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறமா சொல்றேன். ரெண்டு பேரும் பாயசம் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரித்து என்ன சொல்றானா, பாயாசம் காலி ஆயிடுச்சு. சரி, இந்த பாத்திரம் தான் சாப்பிட பாயாசம் கொடுத்துருச்சுன்னு சொன்னல, இப்ப அதே மாதிரி பண்ணி காட்டு. ஆஹா, இதோ பாரு, இப்ப நான் லட்டு கேட்க போறேன். அப்புறம் பிங்கி அந்த பாத்திரத்தை கையில எடுத்துட்டு என்ன சொல்றானா, இங்க பாரு பாத்திரமே, எனக்கு சீக்கிரமா லட்டு கொடு. பிங்கி சொன்ன உடனே அந்த பாத்திரத்துல லட்டுவும் வந்துருச்சு. ரித்து பாத்துட்டு இருக்கும்போது மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, அட, இந்த பாத்திரம் ரொம்ப அற்புதமா இருக்கே. எனக்கும் இந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் லட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரித்து பிங்கி கிட்ட என்ன சொல்றானா, பிங்கி, வா, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். வெளிய ரொம்ப வெயிலா இருக்கு. நீ சாயந்தரமா வீட்டுக்கு போ. இல்ல, அம்மா என்ன திட்டுவாங்க. அட, ஒண்ணும் ஆகாது. வெயில போனா உடம்பு சரியில்லாம போயிடும். பிங்கி அங்க நிம்மதியா தூங்கிட்டா. அவ தூங்கின உடனே ரித்து ஏஞ்சி வந்து அந்த பாத்திரத்தை மாத்திடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிங்கி ஏஞ்சிட்டா. சரி ரித்து, இப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மா எனக்காக வீட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிங்கி அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்பிட்டா. அந்த மாயாஜால பாத்திரம் என்கிட்ட இருக்கு. இப்ப எனக்கு என்ன வேணாலும் நான் அதுகிட்ட கேட்பேன். இங்க பிங்கி பாத்திரத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டா. வந்த உடனே அம்மா கிட்ட என்ன சொல்றானா, அம்மா, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு மாயாஜால பாத்திரம். என்ன மாயாஜால பாத்திரமா? ஆமா, இதோ பாருங்க. அப்ப பிங்கி பாத்திரத்துக்கிட்ட என்ன சொல்றானா, மாயாஜால பாத்திரமே, சீக்கிரம் எனக்கு பாயாசத்தை கொடு. பாத்திரத்துக்குள்ள எதுவும் வரல.
அட வேற ஏதாவது சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறேன். பிங்கி மறுபடியும் பாத்திரத்துக்கிட்ட சொல்றா. இதோ பாரு பாத்திரமே, எனக்கு பாயசத்தை கொடு. ஆனா இப்பவும் பாத்திரத்துல எதுவுமே வரல. அட கண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க? அது எப்படி தானா பாயசம் வரும்? இது பாருங்கம்மா, நான் சொல்றது உண்மைதான். இது மாயாஜால பாத்திரம். நான் இதுக்கு முன்னாடி பாயாசமும் லட்டுவும் சாப்பிட்டிருக்கேன். அப்படியா? சரி சரி, எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த பூதம் ரெண்டும் என்னை ஏமாத்திருச்சுன்னு நினைக்கிறேன். என் லட்டுவும் சாப்பிட்டாங்க, என்னை ஏமாத்தவும் செஞ்சுட்டாங்க. இப்ப நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். அடுத்த நாள் காலையில அதே மரத்துக்கிட்ட போய் அந்த பூதத்துக்கிட்ட பேச போறா. பிங்கிய பார்த்த உடனே அந்த 2 பூதமும் வெளியே வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன கண்ணா வந்துட்டியா? சரி சொல்லு, உன்னோட பாத்திரம் எப்படி வேலை செய்யுது? என்ன இருக்கு இதுல? நீங்க என் லட்டுவும் சாப்பிட்டு எனக்கு ஒரு வேலை செய்யாத பாத்திரமும் கொடுத்திருக்கீங்க. என் லட்டுவை முதல்ல கொடுங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க கண்ணா? நாங்க சாப்பிட்ட லட்டை எப்படி உனக்கு திரும்பவும் கொடுக்கறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க என் லட்டுவை திருப்பி கொடுத்தே ஆகணும். இல்லனா நான் அவங்க 2 பேரையும் சாப்பிட்டுருவேன். 2 பூதமும் பயந்துருச்சு. பிங்கி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, எங்களை சாப்பிட்றாத. நாங்க உனக்கு லட்டுவை கொடுத்துடுறோம். ஆனா ஒரு விஷயம் சொல்லு, இங்க இருந்து நீ பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எங்க போன? நான் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்ட் ரித்து வீட்டுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு போனேன். இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. உன்னுடைய ஃப்ரெண்டு தான் உன் பாத்திரத்தை திருடி வச்சிருக்கா. என்னது? வாய்ப்பே இல்ல. நீங்க மறுபடியும் என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? நாங்க சொல்றது உண்மை கண்ணா, பொய் சொல்லவே மாட்டோம். ஆனா நான் என் ஃப்ரெண்ட சந்தேகப்பட மாட்டேன். ரித்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. அப்படியா? நான் உனக்கு இந்த கட்டையை கொடுக்கறேன். இதை எடுத்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ. போயிட்டு என்ன சொல்ற தெரியுமா? போய் உன் அற்புதத்தை காட்டு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் உனக்கு தானா கிடைச்சிடும். பிங்கி அந்த கட்டையை எடுத்துட்டு ரித்து வீட்டுக்கு போயிடுறா. வெளியில இருந்து அவளை கூப்பிடுறா. ரித்து, ஓ ரித்து, வெளியில வா. ரித்து வெளியே வந்து பிங்கி கிட்ட என்ன சொல்றானா, என்னாச்சு? எனக்கு நல்லா தெரியும். நீதானே என் பாத்திரத்தை எடுத்திருக்க. சீக்கிரம் என் பாத்திரத்தை திருப்பி கொடுத்துரு. அட இல்ல பிங்கி, நான் உன் பாத்திரத்தை எடுக்கவே இல்ல. சரி, இப்போ விஷயம் தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி என்ன சொல்றானா, மந்திர கொம்பே, போ உன்னோட அற்புதத்தை காமி. அப்படின்னு சொன்ன உடனே அந்த கட்டை போய் ரித்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரித்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி கத்த ஆரம்பிச்சிட்டா. கட்டையும் அவளை அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன காப்பாத்து பிங்கி, என்ன மன்னிச்சிரு பிங்கி. உன்னோட பாத்திரத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். இதை எப்படியாவது நிறுத்த, என்ன காப்பாத்து பிங்கி ப்ளீஸ். சரி சரி, போதும் நிறுத்து. அடிக்க நிறுத்திடுச்சு. அந்த பாத்திரத்தை மறுபடியும் பிங்கிக்கு ரித்து கொடுத்துட்டா. பிங்கி சந்தோஷமா அவளோட வீட்டுக்கு திரும்பி போயிடுறா. போய் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றானா, அம்மா நான் தான் சொன்னேன்ல இது மாயாஜால பாத்திரம்னு. அட கண்ணா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்கம்மா. அப்புறம் பிங்கி பாத்திரத்துக்கிட்ட பாயசம் கேக்குற, பாயசமும் வருது. இத பார்த்து அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தீங்களாமா எப்படி இருக்கு? அட ஆமா கண்ணா, உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உனக்கு இது எங்க கிடைச்சது? பிங்கி அம்மா கிட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறா. எப்படியே அந்த பூதம் ரெண்டும் அவளுக்கு இந்த பாத்திரத்தை கொடுத்தாங்கன்னு. அது மறுபடியும் கிடைச்சதுக்கு அப்புறம் பிங்கியும் சீமாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. குருதாம் அப்படிங்கிற ஸ்கூல் இருந்துச்சு. இந்த ஸ்கூலோட 7வது கிளாஸ்ல நிக்கி, பிங்கி, சிண்டு அப்புறம் மோட்டோன்னு 4 நண்பர்கள் இருந்தாங்க. இவங்க 4 பேரும் நல்ல நண்பர்கள். நிறைய சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 4 பேரும் ரொம்ப நல்லா படிப்பாங்களும் கூட. ஸ்கூல்ல லஞ்ச் பிரேக் வருது. பசங்க எல்லாரும் அவங்களோட டிஃபனை எடுத்துக்கிட்டு கிளாஸை விட்டு வெளியே வராங்க. இந்த 4 பேரும் அவங்களோட டிஃபனை எடுத்துக்கிட்டு ஸ்கூல் கேண்டீன்ல போய் உட்கார்றாங்க. என்ன மொட்டும், இன்னைக்கு டிஃபன்ல என்ன கொண்டு வந்திருக்க? இட்லி சாம்பார் சட்னி தான். ரொம்ப போரிங். நீ என்ன கொண்டு வந்திருக்க நிக்கி? நான் இன்னைக்கு சிக்கன் சாண்ட்விச் வித் சாஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாவ், நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். உங்க எல்லாரோட ஃபேவரட் ஹக்கா நூடுல்ஸ். எஸ். வாவ், ரொம்ப நல்லா இருக்கும். அடா சிண்டு, நீ இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நானா ஆலு பரோட்டா. பசங்க 4 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 4 பேரும் அவங்களோட ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. வாவ், என்னோட பரோட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்தா என்னோட இட்லியும் டேஸ்ட் பண்ணு. அடடா, நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே. என்னோட இட்லி யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத மொட்டு. நீ அதை எடுத்துட்டு போய் வீட்ல உட்கார்ந்து சாப்பிடு. கவலைப்படாத, அந்த இட்லி சாம்பாரை நான் சாப்பிடுறேன். இட்லினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்படின்னு சிண்டு மோட்டோவை கலாய்க்கிறான். கொஞ்ச நேரத்துல லஞ்ச் ஓவர் பெல்லும் அடிச்சிடுறாங்க. 4 பசங்களும் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு அவங்களோட கிளாஸுக்கு போயிடுறாங்க. நாளைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? தெரியாது. அட
நாளைக்கு என்னோட பர்த்டே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கெல்லாம்? உங்க ஃப்ரெண்டோட பர்த்டே கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சாரி பிங்கி. நாம நாளைக்கு உன்னோட பர்த்டேவை ரொம்ப வித்தியாசமா ரொம்பவே யூனிக்கா கொண்டாடலாம். சரி, நானும் சிண்டுவும் பிங்கியோட பர்த்டேவை பிளான் பண்ண போறோம். We will give her surprise. என்ன மோட்டு? எஸ், நானும் உங்க கூட வரேன். நாளைக்கு சண்டே வேற. 4 பேரும் கிளாஸ்ல உட்காந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தம்ஸ் அப் காட்டிக்கிறாங்க. அடுத்த நாள் கார்டன்ல காலையிலேயே 3 ஃப்ரெண்ட்ஸும் சந்திக்கிறாங்க. நிக்கி, சிண்டு அப்புறம் மோட்டு பிங்கோட பர்த்டேவை பிளான் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு கேண்டீன்ல பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா வேலைக்காவாது. நிக்கி, நாம வேணா போட்ல உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாமா? இல்ல நதியிலலாம் வேண்டவே வேண்டாம். எனக்கு நீச்சல் அடிக்கவும் வராது. அட மோட்டு, நீ ரொம்ப பெரிய பயந்தாங்கொலியா இருக்க. எனக்கு இன்னொரு இடம் தெரியும். என்ன இடம்? காளி மாதாவோட பழைய கோவில். அப்படியே ரொம்ப அமைதியா இருக்கும். அங்க யாரும் போக மாட்டாங்க. நம்ம சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அங்கதான் கேக் கட்டிங், அங்கதான் செலிப்ரேஷன். எப்படி இருக்கு என் பிளான்? சூப்பர் நிக்கி, உண்மையா நீ கலக்கிட்ட போ. பர்த்டேவும் நடக்கும், அப்படியே பிக்னிக்கும் நடக்கும். ஆனா அங்க நம்ம எப்படி போறோம்? அட, இதுல என்ன இருக்கு? நம்ம சைக்கிள்ஸ் எடுத்துட்டு போவோம். ஆனா நம்ம பிங்கிக்கு சொல்ல வேணாம். அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். நாம 12 மணிக்கு கோயிலுக்கு கிளம்பலாம். ஆனா நம்ம எல்லாரும் எங்க மீட் பண்ண போறோம்? நாம எல்லாரும் கார்டன்ல 11:45க்கு தேவையான பொருட்களோட சந்திப்போம். மோட்டு, நீ விஷயத்தை பிங்கிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சரி நிக்கி பாஸ். ஆனா நம்ம சீக்ரெட் பர்த்டே செலிப்ரேஷனோட பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. இதோட பேர் என்னன்னா மிஷன் ஓல்ட் டெம்பிள். 3 பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, மிஷன் ஓல்ட் டெம்பிள். 11:45க்கு அவங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு நிக்கி, சிண்டு கார்டனுக்கு வந்துடுறாங்க. மோட்டு இன்னும் வரல. எப்பவும் அவன் லேட் ஆக்கிட்டே இருப்பான். அதோ அங்க வந்துட்டு இருக்கான். மோட்டு சைக்கிள் மேல இருந்து என்ன சொல்றான்னா, மிஷன் ஓல்ட் டெம்பிள். எஸ், மிஷன் ஓல்ட் டெம்பிள். ஆனா பர்த்டே கேர்ல காணமே. அவ தானே முதல்ல வந்திருக்கணும். அப்ப பிங்கி அவளோட சைக்கிள்ல அங்க வரா. அவளை பார்த்து 3 பேரும் சத்தமா என்ன சொல்றாங்கன்னா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் பிங்கி. Thank you friends. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எங்க போறோம்? அதுதானே சர்ப்ரைஸ். அண்ட் டோன்ட் ஆஸ்க். அப்புறம் எங்களோட இந்த பிளானோட பேரு மிஷன் ஓல்ட் டெம்பிள். மிஷன் ஓல்ட் டெம்பிளா? ஆமா, மிஷன் ஓல்ட் டெம்பிள். வாங்க சீக்கிரம் கிளம்பலாம். ஃபாலோ மீ. பசங்க 4 பேரும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாரும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஊரை தாண்டி அவங்க வெளியே போயிட்டாங்க. அடடா, நம்ம சிட்டில இருந்து வெளியே வந்துட்டோம். இங்க நிறைய கிரீன் ட்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா? காலியான ரோட்ஸ், சுத்தி மரங்கள் இருக்கு. அங்கிருந்து கொஞ்சம் வழி மேல கீழன்னு போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் நிக்கி எல்லாரையும் அங்க நிக்க சொல்றா. எல்லாரும் நின்னுடுறாங்க. அங்க எதிரில மலை மேல பார்க்கும்பொழுது ஒரு கோவில் தெரியுது. அங்க போறதுக்காக படிக்கட்டும் இருக்கு. அங்க ரோட்டுக்கு ஓரமா ஒரு சின்ன அறையும் கட்டியிருக்காங்க. 4 பேரும் அந்த அறையில அவங்களோட சைக்கிளை பார்க் பண்றாங்க. பேகும் கேக்க எடுத்துட்டு படிக்கட்டேறி போறாங்க. இங்க இருந்த சைக்கிளை யாரும் எடுக்க மாட்டாங்கல்ல? யாருக்காவது விஷயம் தெரிஞ்சாதானே? அப்பனா இதுதான் அந்த சர்ப்ரைஸா? ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லொகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப என் பர்த்டேவை இங்க தான் செலிப்ரேட் பண்ண போறோமா? குட். ஆமா, இங்கதான் பிங்கி பர்த்டே செலிப்ரேஷன் நடக்க போகுது. இன்னைக்கு பார்ட்டினா பார்ட்டி தான். 4 பேரும் படிக்கட்டேறி வந்து அங்க இருக்கிற பெரிய மரத்துக்கு கீழே அவங்களோட பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறாங்க. தண்ணி, கோல்ட் ட்ரிங்க், கேக்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ். அப்ப திடீர்னு யாரோ பேசுற குரல் கேக்குது. இவங்களுக்கு அந்த குரல் கோயிலுக்கு பின்னாடி இருந்து கேக்குது. இங்க யாரோ இருக்காங்க போல இருக்கு. எனக்கு ஏதோ கேக்குது. ஆமா, எனக்கும் கேக்குது. கத்தாதீங்க. கோயிலுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க போல இருக்கு. என்ன புது பிரச்சனை இது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நாங்க இருக்கோம்ல. நாம போய் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். 4 பேரும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பாக்குறாங்க. சிண்டு டெலிஸ்கோப் வச்சு பாக்குறான். எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்றான். அங்க 3 பேர் இருக்காங்க. பார்க்கிறதுக்கு தீவிரவாதிகள் மாதிரி இருக்காங்க. ஒருத்தர அவங்க அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய ஆயுதங்களும் இருக்கு, பாம்ஸும் இருக்கு. ராத்திரி 9 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் அட்டாக் பண்ண போறோம். எல்லாரும் தயாரா இருங்க. ஓ மை காட், இவங்க எல்லாருமே தீவிரவாதிங்க. இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல பாம்பு வைக்க போறாங்க. இதுல நம்மளால என்ன பண்ண முடியும் சிண்டு?
அடடா, நம்மளோட பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. நாம ஏன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது? நான் இவங்கள பத்தி நியூஸ்ல கூட கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்கு தேவையில்லாம போலீஸ் கிட்ட எல்லாம் போய்கிட்டு? உங்களுக்கு தெரியுமா, ரயில்வே ஸ்டேஷன்ல பாம்பு வெடிச்சா ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துருவாங்க. அப்படி நடக்க நாம விடக்கூடாது. பிங்கி, நாம அவங்கள காப்பாத்தணும். ஆனா போலீஸ்க்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ண போறோம்? நம்ம கிட்ட போன் கூட கிடையாதுல்ல. நம்ம உயிருக்கும் இது ஆபத்தான விஷயம். டோன்ட் வரி, என்கிட்ட போன் இருக்கு. வீட்ல இருந்து வரும்போது அம்மா எனக்கு கொடுத்து அனுப்புனாங்க. எஸ், Mission Old Temple. மோட்டு, போனை நிக்கிக்கு கொடுத்துரு. நிக்கி, நீ போலீஸ்க்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துரு. லொகேஷனையும் ஷேர் பண்ணிடு. அந்த செவருக்கு பின்னாடி போய் ஃபோன் பண்ணு. நாங்க 3 பேரும் இங்க இருப்போம். சரி. நிக்கி அந்த செவருக்கு பின்னாடி போய் ஃபோன் பண்றா. போலீஸ்க்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டா. அங்க நிக்கி கிட்ட போலீஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தீவிரவாதிங்க ஒரு பாக்ஸ்ல பாம்பு வச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் ஜீப் அந்த பழைய கோயிலை நோக்கி கிளம்பிடுச்சு. நிக்கி கால் பேசி முடிச்சிட்டு 3 பேர்கிட்ட வந்துடுறா. போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. அவங்க வர வரைக்கும் நம்மள இங்கேயே ஒளிஞ்சிருக்க சொன்னாங்க. சூப்பர் நிக்கி, நீ போனை சைலண்ட் மோட்ல போட்டுரு. தீவிரவாதிங்க இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல பாம்பு வைக்க போறோம். நாளைக்கு மார்க்கெட்ல பாம்பு வச்சிடலாம். நாளான்னைக்கு மால். எங்கெல்லாம் கிரவுடு வருதோ அங்கெல்லாம் நம்ம பாம்பு வச்சிடலாம். அட கடவுளே, ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்களே. கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸ்காரங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் உங்களை எல்லா பக்கமும் சரவுண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்களா வந்து எங்க கிட்ட சரண் அடைஞ்சிருங்க, இல்லனா உங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். 3 தீவிரவாதிகளும் வந்து போலீஸ் கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க. அதுக்குள்ள 4 பசங்களும் வெளியே வந்துடுறாங்க. போலீஸ் ஆபீசர் பசங்க கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, சூப்பர் பசங்களா, இன்னைக்கு நீங்க தைரியமா இருந்ததுனால எத்தனையோ பசங்களை காப்பாத்த முடிஞ்சது. 3 தீவிரவாதிகளை பிடிச்சிருக்கோம். இவ்வளவு தைரியமா இருந்ததுக்கு அரசாங்கம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பரிசை கொடுக்கும். Mission Old Temple, sir. 4 பசங்களும் சேர்ந்து இத சொல்றாங்க. ஜெய் ஹிந்த் சார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு ரத்தன்கட் ராஜ்யத்துல சித்திரசேன்னு ஒரு சிலை செய்றவர் இருந்தாரு. அவர் செஞ்ச சிலை எல்லாமே அப்படியே உண்மையானது மாதிரியே இருக்கும். அது நம்ம கிட்ட வந்து இப்போ பேசும் அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் அவர் சிலையை பத்தி தான் பேசுவாங்க. வெளிநாட்டுல இருந்தெல்லாம் அவரோட சிலைய பாக்குறதுக்காக வருவாங்க. எல்லா இடத்துலயும் அவர் புகழ் தான் பரவி இருந்துச்சு. ராஜ்யத்துல அவருக்கு நிறைய மரியாதையும் இருந்துச்சு. இந்த மாதிரி நடக்கும்போது அரண்மனையில மகாராஜா என்ன சொல்றாருன்னா, சித்திரசேனன் மாதிரி ஒரு கலைஞன் நம்ம ராஜ்யத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய புகழ் எத்தனையோ நாடுகளுக்கு பரவி இருக்கு. அவரால தான் நம்ம ராஜ்யத்தோட கௌரவமே அதிகமாயிருக்கு. ஆமா மகாராஜா, சித்திரசேனன் மாதிரி ஒரு கலைஞன் நம்ம நாட்டுல எங்கேயுமே கிடையாது. அவரு நம்ம ராஜ்யத்துல இருக்கிறது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இன்னைக்கு அரண்மனையில எல்லா மந்திரிகளையும் சந்திக்கிறது எதுக்குன்னா, நம்ம ராஜ்யத்துல ஒரு விஷயத்த பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்க மகாராஜா, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. நம்ம ராஜ்யத்தோட கலைஞன் சித்திரசேனன் நம்ம நாட்டுல எவ்வளவோ புகழ பெற்றிருக்காரு. அதனால சித்திரசேனன் நம்ம நவரத்தினங்கள் கூட்டத்துல ஒருத்தரா இருக்கணும்னு நான் விரும்புறேன். என்ன மந்திரி அவர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகாராஜா, நீங்க நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க. நம்ம ராஜ்யத்துக்கு இது கண்டிப்பா ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கும். ராஜ்யத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. மகாராஜா என்ன சொன்னார்னா, மகாராஜா, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சித்திரசேனை பத்தி எல்லாரும் நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. எல்லா இடத்துலயும் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரத்தன்கட் மக்களுக்கு அவங்களோட கலைஞன் மேல ரொம்ப மரியாதை இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு நாள் சில பேர் அவரை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது, கேள்விப்பட்டியா, சித்திரசேனாவை மகாராஜா அவர்கள் நவரத்னத்துல ஒருத்தராக்கிட்டாங்களாம். ஆமா ஆமா, மகாராஜா நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு. நம்மளோட சித்திரசேனால வெளிநாட்டுல கூட நம்ம ஊருக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் சித்திரசேனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா போக போக சித்திரசேனுக்குள்ள அகங்காரம் வந்துருச்சு. ராஜ்யத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரு வாட்டி ஒரு விஷயத்த பத்தி அரண்மனையில எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன சித்திரசேனா அவர்களே, இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தையும் சொல்லுங்க. மந்திரி அவர்களே, தேவையில்லாத விஷயங்களை பத்தி நான் எப்பவும் பேச மாட்டேன். அது மட்டும் இல்லாம இது என்னுடைய வேலை கிடையாது. என் நேரம் விலை மதிப்பானது. நான் இப்போ கிளம்புறேன். சித்திரசேன் மகாராஜாக்கு வணக்கம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. மந்திரிக்கும் அரண்மனையில இருக்கிற மத்தவங்களுக்கும் அவர் அப்படி பண்ணது சுத்தமா பிடிக்கல. மகாராஜா, சித்திரசேனா அவர்கள் இப்படி போயிருந்திருக்கவே கூடாது. இது அரண்மனையை அவமானப்படுத்துற மாதிரி. மந்திரி யாரே, நீங்க அதை கண்டுக்காதீங்க. சித்திரசேனன் அவர்கள் ஒரு கலைஞன். கலைஞர்கள் எப்பவும் இப்படிதான் இருப்பாங்க. அவருடைய விஷயத்தை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க.
மகாராஜா சொன்னதை கேட்டு அரண்மனையில இருக்கிற எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. ஆனா சித்திரசேனுக்குள்ள ஒரு பக்கம் நாளுக்கு நாள் அகங்காரம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒருத்தர் சித்திரசேன் கிட்ட வந்திருந்தாரு. சித்திரசேனன் அவர்களே, எனக்கு ஒரு துர்கா மாதா சிலையை செஞ்சு கொடுங்க. இங்க பாருங்க கேஷவ் அவர்களே, கடவுளுடைய சிலையை செஞ்சு கொடுக்கறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இதுக்காக என்கிட்டலாம் வர தேவையில்லை. நீங்க சொன்னதும் உண்மைதான். சிலையை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி இங்க யாராலையும் சிலையை செய்ய முடியாது. சரி, ஆனா இப்போ எனக்கு நேரம் இல்ல. நாளைக்கு நான் நிறைய சிலையை செய்யணும். எனக்கு நேரம் இருக்கும்போது சொல்றேன், நீங்க அப்ப வாங்க. கேஷவ் அங்கிருந்து சோகமா கிளம்பிடுறாரு. சொர்க்கத்துல இருக்கிற யமராஜா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் விஸ்வகர்மா கிட்ட என்ன சொன்னார்னா, இவனுக்கு அகங்காரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இவனுக்கு புகழ் வர ஆரம்பிச்சதிலிருந்தே இவனுக்குள்ள இருக்கிற பெருமை இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு அகங்காரம் உங்களுக்குள்ளேயும் எப்பவும் இருந்ததே இல்ல. மனுஷனுக்கு இருக்கிற பெரிய குறையே இதுதானே. யாருக்கு பேரு பணம் புகழ் கிடைக்குதோ அவங்களுக்கு அகங்காரமும் அதிகமாயிடும். அப்பனா நாம அவரை சொர்க்கத்துக்கு கூப்பிட்டுலாமா? சித்திரசேன் பண்றத பார்க்கும் பொழுது பூமியில அவரோட நேரம் முடிஞ்சதுன்னு தான் எனக்கும் தோணுது. யார் சொல்றதையும் அவர் இப்போ கேக்குற மாதிரி தோணல. அப்படின்னா நானே போய் அவனை இங்க கூட்டிட்டு வர போறேன் பாருங்க. யமராஜா சித்திரசேனை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான யோசனைக்கு வந்துட்டாரு. ஆனா இத பத்தி தெரியாத சித்திரசேன் இங்க அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம அரண்மனைக்கு அனைத்தையும் கற்ற ஒரு ஞானி வந்திருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமைன்னு சொல்லலாம். மகாராஜா, நான் ஒரு சாதாரண மனுஷன்தான். கடவுள் எனக்கு என்ன ஞானத்தை கொடுக்கறாரோ அதை நான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பேன். சுவாமி, நீங்க எதிர்காலத்தை பத்தி சொன்னது இதுவரைக்கும் தப்பா போகல. இந்த ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய கலைஞன் கிடைப்பாருன்னு நீங்க தான் ஒரு நாள் சொன்னீங்க. அதுவும் உண்மையாதான் இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மகாராஜா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்கணும். என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு துணையா இருக்கும். சுவாமி, என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? உங்களை பத்தி எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வரும். அரண்மனையில இருக்கிற எல்லாரும் அவங்களோட எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எதிர்காலத்தை பத்தி எதுவுமே கண்டுக்காத அளவுக்கு சித்திரசேன் அவரோட இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்கிருந்து எழுந்திருக்க கூட இல்ல. அப்ப மகாராஜா என்ன சொன்னார்னா, சித்திரசேனன் அவர்களே, உங்களுக்கு உங்களோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? மகாராஜா, எதிர்காலத்தை நானே தான் உருவாக்குவேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது என் கஷ்டத்துக்கான பலன். எதிர்காலத்தை யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த விஷயம் அரண்மனையில இருக்கிற எல்லாரையும் பாதிச்சுது. ஆனா சுவாமி சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாருன்னா, நீங்க சொல்றது உண்மையான விஷயம்தான். உங்க எதிர்காலத்தை உங்களால தான் உருவாக்க முடியும். ஆனா அந்த எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. எதிர்காலத்துல எனக்கு இன்னும் நிறைய புகழ் கிடைக்கும். வெளிநாட்டுல எல்லாம் என்ன பத்தி தான் பேசுவாங்க. பணமும் புகழ் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது. வெளிநாட்டுல எல்லாம் உங்களை பத்தி இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பணமும் புகழும் உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு தெரியாது அப்படி ஒரு விஷயமா? சரி, என்ன சொல்ல போறீங்க? என்கிட்ட வந்து சொல்லுங்க, வாங்க. அத சொல்றதுக்கு முதல்ல உங்க கையில இருக்கிற ரேகையை பார்த்தாதான் முடியும். சித்திரசேனன் அவர்களே, நீங்க சுவாமி கிட்ட உங்களோட கைகளை காட்டுங்க. மகாராஜா சொன்னதை சித்திரசேன் கேட்டாரு. அவரோட கைய சுவாமிக்கு காட்டினாரு. அப்ப அந்த சுவாமி என்ன சொன்னாருன்னா, இப்படி நடக்க கூடாது. என்னாச்சு சுவாமி? எதுக்காக அப்படி சொன்னீங்க? மகாராஜா, நான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்னா, இன்னிலிருந்து என்ன 21வது நாள்ல இவர் இறந்துருவாரு. இது கேட்ட உடனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க சுவாமி? நான் சொல்றது உண்மைதான் மகாராஜா. இன்னிலிருந்து 21வது நாள் நடுராத்திரியில அவரோட மரணம் நடக்க போகுது. இது கேட்ட உடனே சித்திரசேன் பதட்டப்பட ஆரம்பிச்சிடறாரு. ஆனா அவரோட அகங்காரத்துல, நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். நான் இப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். இந்த மாதிரிலாம் எப்படி நடக்கும்? உங்களோட ரேகையில என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொன்னேன் சொல்லிட்டு சுவாமி கிளம்பிட்டாரு. நாட்களும் கடந்துகிட்டே போகுது. ஆனா இன்னொரு பக்கம் சித்திரசேன் மனசுல பயமும் அதிகமாயிட்டே இருக்கு. யமராஜாவையே ஏமாத்தலான்னு அவர் ஒரு யோசனையை பண்ணாரு. என்ன சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. நான் தான் சித்திரசேன். என்னுடைய எதிர்காலத்தை நான் தான் எழுதுவேன். இப்படி நினைச்சுக்கிட்டு அவரை மாதிரியே 9 சிலைகளை செஞ்சாரு. 21வது நாள் அந்த சிலைகள்ல ஒருத்தரா இவரு இருந்தாரு. எல்லாமே பார்க்கவும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இதுல உண்மையான சித்திரசேனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். இப்போ நான் இந்த சிலைகளுக்கு நடுவுல நிம்மதியா தூங்குறேன். யமராஜா வந்து இந்த சிலைகளை ஒண்ண எனக்கு பதிலா கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு சித்திரசேன் தூங்கிடுறாரு. அவர் கூட்டிட்டு போக யமராஜா வந்து ஒரே மாதிரி 10 சித்திரசேன் தூங்குறத பார்த்து ஆச்சரியமாகறாரு. என்னது இது? 10 சித்திரசேனா?
இவங்கள உண்மையான சித்திரசேன் யாரு? இது இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. நான் தப்பான சித்திரசேனை கூட்டிட்டு போயிட்டேன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டமாயிடும். யமராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை வந்து என்ன சொல்றாருன்னா, என்னை ஏமாத்துறதுக்காக நீ ரொம்பவே நல்ல திட்டம் போட்டிருக்க சித்திரசேன். ஆனா உன்னோட சிலைகள்ல நீ ஒரு தப்பு பண்ணிருக்க. அந்த தப்பு என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். தப்புங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே சித்திரசேன் எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா அவர் செஞ்ச சிலையில குறை இருக்குன்னு சொன்னா ஏத்துக்கவே முடியல. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, என்ன தப்பு இருக்குதுல? சித்திரசேன், கண்டிப்பா உன்னோட அகங்காரம் தான் உன்னை ஒரு நாள் அழிக்க போகுது. இன்னைக்கு நீ அதே தான் பண்ணிருக்க. நீ மட்டும் எதிர்க்கலனா உண்மையான சித்திரசேன் யாருன்னு என்னால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. உன்னோட அகங்காரத்தினாலதான் நீ இப்ப சாக போற. இப்ப நீ என் கூட கிளம்பு. அதுக்கப்புறம் யமராஜா சித்திரசேனை கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. அதனாலதான் எப்பவும் அகங்காரம் நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. ரத்தனும் அவனோட குடும்பமும் பசுவோட பாலை வித்து அவங்களோட குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பசு மாடு இறந்துடுது. வருமானம் இல்லாம அவங்க வீட்டு நிலைமை சாப்பாடு கூட கஷ்டமாயிடுச்சு. ஆனா அப்போ அவங்க ஒரு ஏழை பாட்டிக்கு அவங்க கிட்ட இருந்த சாப்பாடை தானம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தலையெழுத்தே மாறிடுது. மாதவ்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ரத்தன் அவரோட மனைவி கீதா அப்புறம் மகள் மீத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்க கிட்ட ஒரு பசு இருந்துச்சு. அதோட பாலை வித்து வர வருமானத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கீதா, நான் போய் பால் வித்துட்டு வரேன். இன்னைக்கு பசு ரொம்ப கம்மியா பால் கொடுத்துருக்கு. எவ்வளவு காசு கிடைக்க போகுதுன்னு பாப்போம். பரவாயில்லங்க, எவ்வளவு கிடைக்குதோ அதை வச்சு நம்ம தேவைகளை செஞ்சுக்கலாம். ரத்தன் பாலை விக்கிறதுக்காக கிளம்பிட்டாரு. மீத்து ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. இங்க பாருமா மீத்து, தயவு செஞ்சு சீக்கிரமா ஸ்கூலுக்கு கிளம்பு. இதுமா நான் ரெடி ஆயிட்டே தான் இருக்கேன். அப்போ திடீர்னு வீட்டு வெளியே யாரோ வந்த சத்தம் கேக்குது. மீத்து அப்ப வெளியே வந்து பாக்குறா. அங்க ஒரு வயசான பாட்டி நின்னுகிட்டு இருக்காங்க. என்ன பாட்டிமா, உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாருமா, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி பாட்டிமா, நான் இதோ போய் எடுத்துட்டு வரேன். அம்மா, வெளியில ஒரு பாட்டிமா வந்திருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்களே, ரொம்ப பசியில இருக்காங்க. சரி. அவங்க கிச்சன்ல இருந்து சில பொருளை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு குடுக்கறாங்க. அந்த பாட்டிமா அதை வாங்கிக்கிறாங்க. அம்மா, வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க. அம்மா, என்னுடைய பசிக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. உன் குடும்பம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும்மா. கொடுத்ததை சாப்பிட்டு அந்த பாட்டிமா கீதாவை வாழ்த்திட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இதே மாதிரி 3-4 நாளுக்கு ஒரு தடவை அந்த பாட்டி வந்து அவங்க கிட்ட சாப்பாடு கேட்டுட்டு இருந்தாங்க. கீதாவும் மீத்துவும் இருந்ததை அவங்களுக்கு கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்கள வாழ்த்திட்டு அங்கிருந்து பாட்டி கிளம்பிடுவாங்க. அந்த கடவுள் உங்களையும் உங்க குடும்பத்தையும் சந்தோஷமா வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பசு கிட்ட பால் எடுக்கிறதுக்கு ரத்தன் போகும்போது அந்த மாடு அசையாம தரையில விழுந்திருந்ததை பார்த்தான். அந்த மாடை போய் இறந்துருச்சு. அடடா, என்ன நடந்து போச்சு? என்னோட மாடு இப்படி இறந்ததை என்னால தாங்க முடியல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட குரலை கேட்டு கீதாவும் மீத்துவும் அங்க ஓடி வந்தாங்க. நம்ம மாட்டுக்கு என்னதான் ஆச்சு? ராத்திரி ஏதோ பாம்பு வந்து கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம குடும்பமே இந்த மாட்டை நம்பிதானே இருந்தது. அம்மா, நம்ம வேணா இன்னொரு மாடு வாங்கிக்கலாமா? இல்ல கண்ணா, இன்னொரு மாடு வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் போய் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாக்குறேன். அதுல இருந்து ஏதாவது காசு சேர்த்து வச்சிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு மாடை வாங்கிக்கலாம். இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்தது. ரத்தன் தினமும் ஊருக்கு வெளியே போய் இருந்தவங்க கிட்ட எல்லாம் வேலை கேக்குறாரு. ஆனா அங்க யாருமே அவருக்கு வேலை கொடுக்கல. ஏதாவது வேலை இருந்தா கொஞ்சம் சொல்லேன்பா, நான் எதுவா இருந்தாலும் பண்றேன். இல்லங்க, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த வேலையும் இல்ல. பாவம் ரத்தன் ரொம்ப சோகமா வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. அவருக்கு எந்த வேலையும் கிடைக்கலன்னு அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப நம்மளுக்கு வடிக்கிறதுக்கு அரிசி கூட இல்லையே. இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? ஒரே ஒரு ரொட்டி மட்டும்தான் செஞ்சு வச்சிருக்கேன். இதுக்கு மேல பண்ண மாவும் இல்லங்க. நீங்களும் மெதுவும் பாதி பாதி வேணா சாப்பிடுங்க. இல்ல, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. அதுக்குள்ள அந்த பாட்டிமா வெளியே வந்து நின்னுட்டு இருந்தாங்க. பாப்பா, சாப்பாடு இருக்காமா? இந்தாங்க பாட்டி, இன்னைக்கு இந்த ரொட்டி மட்டும்தான் வீட்ல இருக்கு. வேற எதுவும் சாப்பிடுறதுக்கு இல்ல. இருந்த ஒரே ஒரு ரொட்டியையும் எடுத்து கொடுத்துடுறா. கடவுள் உன்னை சந்தோஷமா பார்த்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. 3 பேரும் பசியோட தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. கதவுக்கு வெளியே மறுபடியும் அந்த பாட்டிமா வந்து சத்தம் கேக்குது. கீதா வெளியே வராங்க. பாட்டிமா,
இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. இல்லம்மா, நான் இன்னைக்கு வாங்கறதுக்கு வரல, கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான பாட்டி ஒரு ரொட்டியை எடுத்து கொடுக்கறாங்க. இந்த இது வாங்கிக்கோம்மா. உங்களுக்கு இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லம்மா, அதனால இத சாப்பிடுங்க. இல்ல பாட்டிமா, நீங்க சாப்பிடுங்க. நாங்க ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இங்க பாருமா, இது ஒன்னும் சாதாரண ரொட்டி கிடையாது. இது ஒரு மந்திர ரொட்டி. இது நீ என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துரும். இந்த ரொட்டிய தட்டுல வச்சுக்கிட்டு நீங்க என்ன கேக்குறீங்களோ அது தட்டுக்கு உடனே வந்துரும்மா. இப்பவே போய் சாப்பிடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா திடீர்னு மறைஞ்சிடுறாங்க. கீதா இந்த விஷயத்த ரத்தனுக்கும் மீத்துவுக்கும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. இந்த ரொட்டி கிட்ட சொல்லி சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்களே. கீதா அந்த ரொட்டியை சரி பாதியா பிரிச்சு தட்டுல ரத்தனுக்கும் மீத்துவுக்கும் கொடுக்கறாங்க. பக்கத்துல சாப்பிட உருளைக்கிழங்கு வேணும்னு கேக்குறாங்க. 2 தட்டுக்குள்ளேயும் உருளைக்கிழங்கு வந்துடுது. ரத்தன் வச்சிருந்த பாதி ரொட்டியில ஒரு பாதி எடுத்து கீதா கொடுக்கறாரு. 3 பேரும் சாப்பிடுறாங்க. பாட்டி சொன்ன மாதிரியே அந்த ரொட்டி முடியவே இல்ல. ஒண்ணு முடிஞ்ச உடனே இன்னொன்னு அங்க வந்துருது. என்கிட்ட ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. நாம ஏன் இதை வச்சு ஒரு வேலை பார்க்க கூடாது? ஆமா, நமக்கு இப்போ என்ன தேவைப்படுதோ அத ரொட்டி கிட்ட கேட்டுக்கலாம். ரத்தன் ஒரு சின்ன கடையா ஆரம்பிச்சிட்டாரு. அதுல ரொட்டி அப்புறம் சாதம் எல்லாம் வித்துட்டு இருந்தாரு. யார் வந்து என்ன சாப்பிட கேட்டாலும் ரத்தன் அந்த ரொட்டி கிட்ட கேட்பாரு. இதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சின்ன கடை ஒரு பெரிய ஹோட்டல் ஆயிடுச்சு. அங்க நிறைய பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்தனோட சின்ன வீடு இப்ப பெரிய பங்களா ஆயிடுச்சு. அதனால பசங்களா, இந்த கதை மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி பண்ணியே ஆகணும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பண்ண நல்லது கண்டிப்பா நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். தீரஜ்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சூரஜ் அப்புறம் சஞ்சய்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க பருப்பு, அரிசி, கோதுமை வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. 2 பேர்ல சஞ்சய் ரொம்ப பேராசை கொண்டவன். எப்பவுமே அவனோட பொருட்களை பெருசா பேசி பெரிய விலைக்கு விற்பான். சூரஜ் சரியான விலைக்கு மட்டும்தான் அவனோட பொருட்களை விற்பான். வயசானவங்களுக்கும் ஏழைங்களுக்கும் உதவியும் பண்ணுவான். 2 பேரும் இப்போ அவங்களோட பொருளை சேர்த்து தான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா சூரஜ் அதிகமா பொருளை வித்துருவான். ஆனா சஞ்சயால அவ்வளவு விற்க முடியாது. அரிசி, பருப்பு வாங்க வாங்க. இன்னைக்கு பருப்பு விலை எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே. 3 பொற்காசு. விலை ரொம்ப அதிகமா சொல்றீங்களே. அப்ப நீ வாங்காத, இங்க இருந்து கிளம்பு. அந்த பக்கம் சூரஜ் கிட்ட எல்லாரும் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. இந்தாங்க, வாங்க, நான் எல்லாருக்கும் கொடுக்கறேன். நீ இவ்ளோ கம்மி விலையில பருப்பை வித்துக்கிட்டு இருக்கியே, மத்தவங்க எல்லாரும் 3 பொற்காசுக்கு விக்கிறாங்க. நீ என்ன 2 பொற்காசுக்கு விக்கிற? நானும் ஒருவேளை 3 பொற்காசுக்கே வித்தா நீங்க வந்து என்கிட்ட வாங்கிக்க மாட்டீங்கல்ல. நான் விக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அதனால எவ்வளவுக்கு வித்து போகுதோ அவ்வளோக்கு வித்துருவேன். அட சூரஜ், நம்ம 2 பேரு பொருட்களும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நீ உன்னுடைய பொருள் எல்லாத்தையும் வித்துடுற. என் பொருள் மிச்சம் அப்படியே இருக்கு. சஞ்சய்னா, நீங்க எப்பவுமே உங்களோட பொருட்களை விலை அதிகமா தான் விக்கிறீங்க. அவ்வளோ விலை இருக்கும்போது நிறைய பொருளை விற்கிறது கஷ்டம் இல்ல. அட சூரஜ், நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறோம். கஷ்டப்பட்டு வர்றதுனால நம்ம விலை ஜாஸ்தியா வச்சுதானே வித்து ஆகணும். ஆமாதான், ஆனா அவ்வளோ விலை யாரு கொடுப்பாங்க? சஞ்சய்ன, ஏழைங்களால அவ்வளோ காசை எடுத்துட்டு வர முடியாது. சரி சூரஜ், இருக்கட்டும். நீ எனக்கு சொல்லி கொடுக்காத, உன் விலையை நீ பாத்துக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் 2 பேரும் வேற வேற திசையில போய் அவங்க 2 பேரும் அவங்களோட பொருளை விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. வாங்க, அரிசி, பயிறு, கோதுமை வாங்கிக்கங்க. சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக தான் வந்திருக்கோம். இப்படி சத்தம் போட்டு சஞ்சய் எல்லாரையும் அவன் கிட்ட கூப்பிட்டு இருக்கான். அவனோட குரல் கேட்டு தூரத்துல நின்னுட்டு இருந்த ஒரு பாட்டிமா வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க. நான் சொல்றது கேக்குதா? வெளிய பருப்பு விக்கிறவங்க வந்திருக்காங்க. நம்ம வீட்ல வேற எல்லா பொருட்களும் தீந்து போயிடுச்சு. போய் வாங்கிட்டு வாங்கல. ஏன்னா நாளையில இருந்து நம்ம சாப்பிடுறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. ஆமா, உண்மைதான். நீ சரியான நேரத்துல ஞாபகப்படுத்தின. ஆனா நம்ம கிட்ட இருந்த எல்லா காசும் முடிஞ்சு போச்சே. நாம காசை கொடுக்காம அவங்க எப்படி நமக்கு பொருள் தருவாங்க? எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. நாளையில இருந்து நம்ம என்ன சாப்பிட போறோம்? எனக்கு இங்க பாருங்க, நம்ம வீட்ல
உங்க அப்பாவோட ரொம்ப பழைய ஒரு பாத்திரம் இருக்கு. அதுக்கு பதிலா நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். அந்த பழைய பாத்திரத்தை வச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது? அரிசியோ பருப்போ ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். அதுக்குள்ள நம்ம மகனும் நகரத்துல இருந்து வந்துருவான்ல. கொஞ்ச நாளைக்கு நம்ம சாப்பிட ஏதாவது கிடைச்சா போதும். நம்ம பையன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம். சரி சரி, நாம போய் அவங்கிட்ட பேசி பாப்போம் வா. தாத்தா அவங்க வீட்டு முன்னாடி இருந்து போயிட்டு இருந்த சஞ்சய கூப்பிடுறாரு. அவங்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு கண்ணா, நீ இந்த அரிசியை எவ்வளவுக்கு விக்கிறேன்னு சொல்லு. 5 பொற்காசுக்கு விக்கிறேன் தாத்தா. கண்ணா, அதை வாங்கறதுக்கு இப்போ எங்ககிட்ட காசு இல்ல. ஆனா எங்ககிட்ட அதுக்கு பதிலா ஒரு பழைய பாத்திரம் இருக்கு. அதை வச்சு உன்னால எங்களுக்கு கொஞ்சம் அரிசி மட்டும் தர முடியுமாப்பா? இந்த உதவிக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருப்போம். சஞ்சய் அந்த பழைய பாத்திரத்தை பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க தாத்தா, இதுக்கெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு கூட அரிசி கொடுக்க முடியாது. இந்த பாத்திரம் ரொம்ப பழசா இருக்கு. இதெல்லாம் எனக்கு சுத்தமா உதவாது. இருந்தாலும் ஒரு தடவை பாக்குறேன், கொடுங்க. சஞ்சய் அந்த பாத்திரத்தை இன்னும் கிட்ட எடுத்து பார்க்கும்போதுதான் அந்த பாத்திரம் தங்க பாத்திரம் அப்படிங்கிறது சஞ்சய்க்கு தெரிய வருது. மனசுக்குள்ள பயங்கர பேராசை வந்துருச்சு. இதனால அவன் ரொம்ப பணக்காரன் ஆயிடுவான்னு நினைச்சான். இந்த பாத்திரமும் அவனுக்கு இலவசமா கிடைச்சதுன்னா எதுக்கு அரிசியை வீணாக்கணும்னு நினைச்சுக்கிட்டான். அட இல்ல, இந்த பாத்திரத்தை வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு பதிலா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இது எனக்கு சுத்தமா உதவாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை பாட்டி கிட்ட தூக்கி போட்டுடுறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டான். பாவம் தாத்தாவும் பாட்டியும் அதே வீட்டுக்கு வெளியே ரொம்ப சோகமா என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அரிசியை வித்துக்கிட்டு சூரஜ் அந்த பக்கம் கத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அந்த வயசானவங்கள சூரஜ் அப்ப பார்த்துட்டான். அவங்க கிட்ட போய் சூரஜ் என்ன சொல்றான்னா, என்னாச்சு பாட்டி, நீங்க ஏன் இப்படி உக்காந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட சொல்லலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இங்க பாருப்பா, நீ ரொம்ப நல்லவனா இருக்க. எங்க வீட்ல இருக்கிற அரிசி எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. எங்க கிட்ட இப்ப பணமும் கிடையாது. எங்களோட பையன் நகரத்துல இருக்கான். அவன் திரும்பி வர வரைக்கும் நாங்க என்ன பண்றது? சாப்பிடவும் எதுவும் இல்லை. அதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, நான் உங்களுக்கு அரிசி கொடுக்கறேன். எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. இல்லப்பா, எங்களுக்கு இலவசமா எதுவும் வேண்டாம். எங்க கிட்ட ஒரு பழைய பாத்திரம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பதிலா நீ எங்களுக்கு அரிசி கொடுக்கறியா தம்பி? சரி பாட்டி, நான் தரேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே பண்றேன். அந்த பாத்திரத்தை நான் வாங்கிக்கிறேன். பாட்டி அந்த பழைய பாத்திரத்தை சூரஜ் கிட்ட கொடுத்துட்டாங்க. சூரஜ் எப்படியோ அவங்களுக்கு உதவி பண்ணலாம் தான் நினைச்சான். பாட்டி சொன்னாங்கன்றதுக்காக தான் சூரஜ் அந்த பாத்திரத்தை வாங்கினான். அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது இது தங்க பாத்திரம் அப்படிங்கிற விஷயம் சூரஜுக்கு தெரிய வருது. அட பாட்டி, இது தங்க பாத்திரம். இத வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. இங்க பாருப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தன் வந்து இது எதுக்குமே உதவாதுன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டான். நீ என்னடானா பாத்திரத்தை வாங்காமலேயே அரிசியை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்ட. நீ ரொம்ப நல்லவன்பா. உனக்கு என்ன தோணுதோ அதையே நீ செய். பாட்டி, என்கிட்ட இருக்கிற காசு அப்புறம் இந்த அரிசி எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. நான் வீட்டுக்கு போகிறதுக்காக கொஞ்சமா காசு எடுத்துக்கிறேன். சூரஜ் அவன்கிட்ட இருந்த எல்லா பொருளும் அப்புறம் காசையும் பாட்டி தாத்தா கிட்ட கொடுத்துட்றான். கொஞ்சம் காசை மட்டும் எடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு திரும்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் சஞ்சய் எப்படியாவது பணக்காரன் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதனால அந்த தாத்தா பாட்டி கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, பாட்டி சரி, அந்த பாத்திரத்தை இப்படி கொடுங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் அரிசி தரேன். எங்க எடுத்துட்டு வாங்க பாத்திரத்தை. இங்க பாருப்பா, நீ உதவாதுன்னு சொன்ன ஒரு பாத்திரம் இருக்குல்ல, அது தங்க பாத்திரம்ப்பா. இன்னொருத்தர் வந்து எங்களுக்கு நல்ல விலையை கொடுத்து அதை வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு சூரஜ் நகரத்துக்கு போயிட்டான். அதை வித்து நிறைய காசு எடுத்துட்டு திரும்ப வரான். அந்த காசை வச்சு முதல்ல ஒரு கடையை வாங்கி ஹோல்சேலா அங்க அரிசியை எடுத்துட்டு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டான். சூரஜ் சஞ்சய்க்கு பாட்டி தாத்தா கிட்ட நடந்ததை சொல்றான். சஞ்சய்க்கு அவன் மேல ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏன்னா அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை அவன் இழந்திருக்கான். சஞ்சய் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். சூரஜ் அவனோட கடையை பார்த்துக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தாத்தா பாட்டிய சந்திக்க போறான். பாட்டி, பாட்டி எங்க இருக்கீங்க? யாருப்பா வந்திருக்கிறது? இருங்க ஒரு நிமிஷம் வரேன். அட நீயாப்பா? ஆமாம் பாட்டி, நானே தான்.
உங்களை சந்திக்கிறதுக்காக தான் வந்தேன். சில பொருட்களையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா இதெல்லாம் இல்ல பாட்டி, இதுக்கு நீங்க காசெல்லாம் தர வேண்டிய அவசியம் இல்ல. இதை நான் உங்களுக்கு இலவசமா தான் கொடுக்க வந்திருக்கேன். அது நீ எங்களுக்கு காசு கொடுத்துட்டு போனல, அதை வச்சு நாங்க இன்னும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு அதிக அரிசிலாம் தேவைப்படாது. பாட்டி, நீங்க கொடுத்த தங்க பாத்திரத்துக்கு பதிலா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சொந்தமா ஒரு கடையை ஆரம்பிச்சிட்டேன். பெரிய வீடு வாங்கிட்டேன், வண்டி வாங்கிட்டேன். எல்லாமே உங்க 2 பேரால தான் நடந்துச்சு. நான் இந்த உலகத்துல எத்தனை நாள் இருக்கேனோ அது வரைக்கும் உங்களுக்கு எல்லா மாசமே அரிசி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அந்த உதவி நான் உங்களுக்காக பண்றேன். நீ எப்பவும் நல்லா இருக்கணும்பா. நீ எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்க. கடவுள் உன்னை எப்பவும் நல்லபடியா பார்த்துப்பாரு. சூரஜோட பேரும் புகழும் ஊருக்குள்ள ரொம்ப அதிகமாயிடுது. அவரை மாதிரி ஒரு நல்ல மனசு கொண்ட வியாபாரி வந்ததுனால ஊர்க்காரங்களும் சந்தோஷப்படுறாங்க. நிறைய பேர் அவர்கிட்ட கடனா அரிசி எடுத்துட்டு போவாங்க. அந்த கடனை அவங்க எப்பவும் தீக்கவும் மாட்டாங்க. காசு கம்மியா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் எல்லாருக்கும் அரிசி கொடுத்துட்டு இருந்தான். ஊர் மக்கள் சில பேர் சூரஜோட கடைக்கு அவனை சந்திக்க வந்திருந்தாங்க. என்னாச்சு? நீங்க எல்லாரும் ஒண்ணா ஏன் வந்திருக்கீங்க? சூரஜ் கண்ணா, நாங்க ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, இந்த தடவை ஊர் தலைவரா உன்னையே தேர்ந்தெடுக்கலான்னு. அட வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த கடை இருக்கே, இதுவே எனக்கு போதும். இதோ பார்ப்பா சூரஜ், ஊர்ல இருக்கிற எல்லாரும் இதை தான் விரும்புறாங்க. எங்க வேண்டுகோளை ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. அப்போ சரி, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே பண்ணுங்க. எல்லாருக்கும் சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தானே. நான் தலைவனா இருக்கிறதுனால ஊர் மக்களுக்கு நல்லது நடந்தா அதை எதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஊர் மக்கள் சூரஜ அந்த ஊருக்கு தலைவனாக்கிடுறாங்க. சூரஜ் தான் ஊர்ல இருக்கிற எல்லா முடிவும் எடுத்துட்டு இருக்கான். ஊர் மக்கள் எல்லாரும் அவன் சொல்றத கேட்பாங்க. அதே மாதிரி எல்லா மாசமும் தாத்தா பாட்டிக்கு அரிசியும் காசும் கொடுத்துட்டு வருவான். இந்த மாதிரி அந்த தங்க பாத்திரம் சூரஜ பணக்காரனாக்குனது மட்டும் இல்லாம தாத்தா பாட்டியோட வாழ்க்கையில இருந்த பிரச்சனை எல்லாத்தையும் தூரமாக்கிடுச்சு. பல்பீர் நகர்ல ஹர்பால் சிங் அவரோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரோட குடும்பத்துல அவர் மனைவி கீதா, மகன் தீபக், அப்புறம் மருமகள் மீனு இருந்தாங்க. வீட்டோட கீழ் மாடியில ஹர்பால் சிங்கும் கீதாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மேல அவங்க மகனும் மருமகளும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மேல இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் எப்பவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தினமும் சண்டை போட்டு போட்டு என்னால சுத்தமா முடியல. இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும்? கடவுள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மகனை கொடுத்திருக்காரு. மருமக அவனை விட ரொம்ப மோசமா இருக்கா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தீபக்கோட மனைவி மீனுக்கு ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. 2 மகள்களும் ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆனா மீனு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட 2 பெண்கள்ல ஒருத்தவங்களோட முகம் கீழே இருக்கிறவங்க முகம் மாதிரியே இருக்குன்னு. 2வது பொண்ணு பாக்குறதுக்கு மீனு மாதிரியே இருக்கலாம். அதனால அவளை மட்டும் பாத்துக்கிறாங்க. அவங்கள மாதிரி இல்லைன்னு நினைச்ச அந்த மகளை கீதா கூட்டிட்டு வந்து வளர்க்குறாங்க. அவளோட பேரு தேவிகா. பாட்டி எப்பவும் அவங்களோட பேத்தி தேவிகாவை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. அங்க 2வது பொண்ணோட பேரு வேதிகான்னு வச்சிருக்காங்க. அவ அவங்க அம்மா மீனு கிட்ட இருக்கா. மீனு, மீனு இங்க பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சீக்கிரம் சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? என்கிட்ட அவ்வளவு நேரம்லாம் இல்ல. இங்க பாரு மீனு, தேவிகாக்கு மட்டும் பால் கொடு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. அவளும் உன்னோட பொண்ணு தானே. அவளை மட்டும் எதுக்கு நீ இப்படி தனியா வச்சிருக்க? நான்லாம் அவளுக்கு பால் கொடுக்கறதா இல்ல. என்கிட்ட இருக்கிறது ஒரே பொண்ணுதான். அவ என்கிட்ட தான் இருக்கா. ஹர்பால் சிங் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ மேல பார்த்து மீனு கிட்ட என்ன சொன்னாருன்னா, மருமகளே, அப்படிலாம் பேசக்கூடாதுமா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இதுக்கு மேல என்கிட்ட பேசுனீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. இப்படி சொல்லிட்டு மீனு ரூம்குள்ள போயிடுறாங்க. தேவிகா ஒரு பக்கம் பசியில பாட்டி கிட்ட அழுதுட்டே இருக்கா. பாட்டி அவளை கூட்டிட்டு வந்து தாத்தா பக்கத்துல உட்கார்றாங்க. இங்க பாரு கீதா, மகாபாரதத்துல நான் கேள்விப்பட்டது. குந்தி கர்ணனை கொண்டு போய் நதியில விட்டுட்டு வரும்போது அப்ப அங்க ஒருத்தர் வந்து அந்த குழந்தைய தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாராம். அவருடைய மனைவி ராதாவுக்கு பசங்கன்னு யாருமே இல்ல. அதனால கர்ணனை அவங்க ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. தலையெழுத்து ரொம்ப பெரிய விஷயமா. ஒருத்தவங்கள ஒரு இடத்துல இருந்து காப்பாத்துறவங்க தான் கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். நம்ம தேவிகாக்காக அந்த கடவுள் கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவாரு. சாயந்தரம் தீபக் சில பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்படியே படிக்கட்டு ஏறி மேல போயிடுறாரு. அவரோட அப்பா அவரை கூப்பிடுறாரு. தீபக் அண்ணா, இங்க கொஞ்சம் வாயேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு.
அப்போ மேல இருந்த மீனு கத்தி பேசுறாங்க. என்ன பேச போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி அவரு திட்ட போறாரு, அவ்வளவுதானே? என்னாச்சு சொல்லுங்கப்பா, எனக்கு அவ்வளோ நேரம்லாம் இல்லை. கண்ணா, நான் சொல்றது கேளு. நீ கொஞ்சம் தேவிகாவையும் பாத்துக்கோ. உன்னோட குரல் கேக்குறப்பெல்லாம் அவ பாசத்துக்காக ஏங்குறது என்னால பார்க்க முடியுது. இதை சொல்றதுக்கா கூப்பிட்டீங்க? எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் மேல வாங்க, வெளிய வேற போக வேண்டியது இருக்கு. இதோ வரேன். இப்படி சில வருஷம் கடந்து போச்சு. 2 குழந்தைங்களும் கொஞ்சம் பெரியவங்களாயிடுறாங்க. தேவிகா பாட்டிய அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளால பாட்டி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சில நேரத்துல எப்பயாவது தாத்தா அவளை திட்டினாருன்னா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அவங்க தாத்தா மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அம்மா பாருங்க அம்மா. சரிடா கண்ணா, சரி. என் குழந்தைய யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? ஒரு நாள் தீபக்கும் மீனுவும் பேசிக்கிறாங்க. இங்க பாருங்க, என்னால ரொம்ப நாளா இந்த வீட்ல இருக்க முடியாது. ஒண்ணு என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க, இல்ல கீழே இருக்கிறவங்கள மாத்தி விட்டுருங்க. ரொம்ப லேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் ஃபேன்ல தூக்கு மாட்டிப்பேன். நீங்க அப்புறம் அந்த வயசானவங்களோட தனியா இருக்க வேண்டியதுதான். நான் என்னதான் பண்ணுவேன்? கீழே இருக்கிறவங்க தான் ஒரு மாதிரி பேசுறாங்கன்னா நீயும் வந்து என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்க. என்னால இங்கேயும் பேச முடியல, அங்கேயும் பேச முடியல. சரி, அதெல்லாத்தையும் விடுங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க. குழந்தைங்கள அடாப்ட் பண்ணி பாரு செடா சார்னு ஒருத்தர். அவர்கிட்ட தேவிகா பத்தி பேசுனீங்களா இல்லையா? பேசியிருக்கேன். எவ்வளோன்னு சொல்றாரு? அவரால் மிஞ்சி போனா 5 லட்ச ரூபா தான் தர முடியுங்கிறாரு. 3-4 நாள்ல பேப்பர்ஸ் ரெடி ஆயிடும். சரி, இருக்கட்டும். 5 லட்சம் வரதே போதும். ஆனா ஒருவேளை தேவிகாவோட பாட்டியும் தாத்தாவும் இதுக்கு ஒத்துக்கலன்னா? அப்படி இப்படி ஒத்துக்காம போவாங்க. நம்ம குழந்தையாச்சே, நாம என்ன வேணாலும் பண்ணலாம். நடுல கேள்வி கேட்கறதுக்கு அவங்க யாரு? கேள்வியை கேட்டா காலை உடைச்சிருவேன். நீங்க சீக்கிரம் பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்க. பாட்டி கீதா தேவிகாவை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. தேவிகா டப்ல உட்காந்து குளிச்சிட்டு இருக்கா. அப்ப தீபக் அவ முன்னாடி நடந்து போறாரு. தேவிகா 2-3 தடவை அப்பா அப்பான்னு சொல்றா. ஆனா அவர் எதுவும் பேசவே இல்லை. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா, ஒரு முறையாவது தேவிகா கிட்ட பேசுப்பா. உன் குழந்தைய இந்த அளவுக்கு வெறுக்க கூடாது. இங்க பாருங்கம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கிளம்பிட்டாரு. கீதா தேவிகாவை குளிப்பாட்டும் போது அவகிட்ட பேசுறாங்க. பாப்பா, அம்மா எங்க இருக்காங்க? குட்டி வேதிகா எங்க இருக்கா? மேல. உங்களை அதிகமா பாசமா பாத்துக்கிறது யாரு? நீங்க தான் அம்மா. ஆமா. தேவிகா கீதா பாட்டிக்கு முத்தம் கொடுக்கறா. சரிம்மா, எந்திரிச்சு ட்ரெஸ் போட்டுக்கோ. ரொம்ப நேரம் தண்ணில இருந்தா உடம்பு முடியாம போயிடும். கீதா தேவிகாக்கு டவலை சுத்தி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. தேவிகாவை விற்க போறாங்கங்கிற விஷயம் கீதாக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க ஹர்பால் சிங் கிட்ட சொல்றாங்க. இங்க பாருங்க, தேவிகாவை யாரோ அடாப்ட் பண்ணிக்க போறாங்கன்னு தீபக்கும் மீனும் பேசிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட 5 லட்சத்துக்கு விற்க போறாங்களாம். இல்ல, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இவ்வளோ கேவலமான வேலை செய்யறதுக்கு எந்த ஒரு அப்பா அம்மாவும் வரவே மாட்டாங்க. இல்லங்க, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நானே கேட்டேங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? விஷயம் நம்ம கைய மீறி போயிடுச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத. தேவிகா மேல அவங்க விரல் படக்கூட நான் விட மாட்டேன். இந்த 2 பேரையும் நான் ஜெயிலுக்கு தான் அனுப்ப போறேன். இல்லங்க, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. என்னதான் ஆனாலும் தீபக் நம்மளோட புள்ள. நான் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவன் ஒரு உதவாக்கரையா மாறி இருக்கான். எதுவும் புரிஞ்சுக்க மாட்டான். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அப்படியே பண்ணுங்க. ஹர்பால் சிங் அவர் மொபைல் போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாரு. ராத்திரி ஆயிடுச்சு. ஹர்பால் சிங், கீதா அப்புறம் தேவிகா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் செட்டாவும் இன்னொரு லேடியும் தீபக்கோட வந்து அப்படியே படிக்கட்டேறி மேல போயிடுறாங்க. செட்டா பாக்கிறதுக்கு ஒரு 50 வயசான ஒரு ஆளு. அவரோட கையில பணம் பை ஒன்னு இருக்கு. தேவிகாவை வாங்கிட்டு போறதுக்காக வந்தவங்க இவங்க தான் நினைக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப தீபக் மேல இருந்து வந்து தேவிகாவை கூட்டிட்டு போறதுக்காக பாக்குறாரு. என்னப்பா, இவள எங்க கூட்டிட்டு போக போற? அவங்க யாரு? அவங்க தேவிகாவை அடாப்ட் பண்ணிக்க வந்திருக்காங்க. நீ பண்ற விஷயம் ரொம்ப பெரிய தப்பு, புரிஞ்சுக்கோ. என்ன சரி என்ன தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ தேவையில்லாம நடுவுல பேசிக்கிட்டு இருக்காத. தீபக் தேவிகாவை கூட்டிட்டு மேல போயிடுறாரு. தீபக், மீனு, செட்டா, அந்த லேடி எல்லாரும் மேல இருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் கம்மிதான். இதோ பாருங்க, இந்த விஷயத்த தீபக்குக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, இத பாருங்க. நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால 5 லட்சம் ரூபாய் மேல இன்னொரு 50,000 ரூபாய் கொடுக்கறோம். செட்டா பேக்ல இருந்து 5 லட்சம் ரூபாவை எடுத்து டேபிள் மேல வச்சிடுறாரு. ஒரு பேப்பர் மேல தீபக்க சைன் பண்ண சொல்லி கேக்குறாரு. இந்தாங்க பேமெண்ட்.
5,50,000 கொடுத்திருக்கேன். இந்த குழந்தை இனிமே எங்களோடது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதோ பாருங்க தீபக், யாரும் அப்ஜெக்ஷன் வைக்க மாட்டாங்கல்ல? அப்போ ஒரு குரல் வருது. சட்டம் ஆப்ஜெக்ஷன் கண்டிப்பா வைக்கும். திடீர்னு போலீஸ் ரூம்குள்ள வராங்க. அந்த பொண்ணு யாரோட பொண்ணா இருந்தாலும் சரி, அவளை வாங்குறதோ விக்கிறதோ ரொம்ப பெரிய குற்றம். உங்க 4 பேரையும் நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம். 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கீழே கூட்டிட்டு வராங்க. தீபக்கும் மீனும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கீதா என்ன சொல்றாங்கன்னா, மன்னிப்பு கேட்கணும்னா உங்க குழந்தை தேவிகா கிட்ட கேளுங்க. உங்களெல்லாம் அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. என்ன மன்னிச்சிருடா கண்ணா. இல்ல, நீங்க ரொம்ப தப்பான அம்மா. இவங்களை நீங்க கூட்டிட்டு போங்க இன்ஸ்பெக்டர் சார். இவங்கள மாதிரி ஆளுங்க இங்கெல்லாம் இருக்கவே கூடாது. இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கடினமான தண்டனையா கொடுங்க. போலீஸ் 4 பேரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. 4 பேரும் தலையை குனிஞ்சிட்டு போலீஸ் வண்டியில உட்கார்றாங்க. வண்டி அங்கிருந்து கிளம்பிடுச்சு. கெட்டது பண்ணணும்னு நினைச்சா கெட்டதே நடக்கும். ஒரு ஊர்ல ஆனந்த் அப்படிங்கிற ஒரு நேர்மையான ஒருத்தர் இருந்தாரு. அவரோட மனைவி பேரு தான் புஷ்பா. ஆனந்த் ஊருக்குள்ள இருக்கிற பெரியவரோட நிலத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அட புஷ்பா, எங்க இருக்க? இதோ வந்துட்டு இருக்கேங்க. உங்களுக்காக தான் பக்கோடா பண்ணிட்டு இருக்கேன். புஷ்பா பக்கோடா எடுத்துட்டு வரா. ஆனந்த் பக்கோடா சாப்பிடுறாரு. அடடா, உன் கையால நீ செய்யற பக்கோடா எவ்வளவு சுவையா இருக்கும் தெரியுமா? அப்போ நீங்க இனிமே வேலைக்கெல்லாம் போகாதீங்க. வீட்லயே உட்காந்து பக்கோடா சாப்பிடுங்க சந்தோஷமா. அடுத்த நாள் நிலத்துக்கு ஆனந்த் வேலை செய்யறதுக்காக போகும்போது, ஆனந்த், இனிமே நீ வேலைக்கு வர தேவையில்லப்பா. என்ன ஆச்சுங்க ஐயா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன? இல்ல, நீ எந்த தப்பும் பண்ணல. என்னோட நிலத்தை நான் வேற ஒருத்தருக்கு வித்துட்டேன். நகரத்துல இருந்து பெரிய வியாபாரி வந்து ஷூ ஃபேக்டரி இங்க வைக்க போறாராம். ஆனந்த் ரொம்ப சோகமா மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. அவரோட வருத்தத்தை பார்த்து புஷ்பா இப்படி கேக்குறா. என்னாச்சுங்க? ஏன் இவ்ளோ சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க? அவருடைய நிலத்தை வித்துட்டாராம். அதனால இனிமே வேலைக்கு வர தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. இது ரொம்ப கெட்ட செய்தியாச்சே. ஆமா, இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. நான் பக்கோடா ரொம்ப நல்லா செய்வேன், நீங்க எப்பவும் சொல்வீங்கல்ல. நாமே பக்கோடாவை விற்க ஆரம்பிக்க கூடாது? என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ வேலை செய்ய போறியா? நாம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம். நான் வீட்ல பக்கோடா பண்றேன், நீங்க அதை வெளியே எடுத்துட்டு போய் வித்துட்டு வாங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அடுத்த நாள் புஷ்பா சுட சுட பக்கோடா செஞ்சு கொடுக்கறா. ஆனந்த் அதை வண்டியில வச்சு விற்கிறதுக்காக கிளம்பிட்டாரு. ஊருக்கு வெளியே இருக்கிற ரோட்ல அவங்களோட தள்ளு வண்டிய வச்சிருக்காங்க. வாங்க வாங்க, சூடான பக்கோடா வந்து சாப்பிடுங்க வாங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து வாங்குவீங்க. வாங்க வாங்க. பண்டி அவனோட நண்பன் பப்ளுவும் இத கேட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அட, அங்க பாத்தியா, ஆனந்த் அண்ணா பக்கோடா வித்துக்கிட்டு இருக்காரு. ஆமாமா, இன்னைக்குதான் கடை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, போய் கேட்போம் வா. 2 பேரும் ஆனந்த் கிட்ட வராங்க. ஆனந்த் அண்ணே, என்ன பக்கோடா விக்கிறீங்களா? ஆமா. பக்கோடால இருந்து நல்ல வாசனை வருது. விலை என்னன்னு சொல்லுங்க. ஒரு பிளேட் 5 ரூபாய். சரி, அப்பனா எனக்கு ஒரு பிளேட் சாப்பிட கொடுங்க. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆனந்த் 2 பேருக்கும் பக்கோடா கொடுக்கறாரு. 2 பேரும் சாப்பிட்டாங்க. அடடா, பக்கோடா ரொம்ப சுவையா இருக்கே. ஆஹா, ரொம்ப சுவையா இருக்கு. எனக்கு இன்னும் 2 பிளேட் கொடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். உங்க
நாளையில இருந்து இன்னும் நிறைய பக்கோடாவை செஞ்சு கொடு. கண்டிப்பா நான் இன்னும் நிறைய பக்கோடா செஞ்சு கொடுக்கறேன். அதே மாதிரி பக்கோடா செய்யும் போது ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம சுவையை பத்தி எல்லாரும் பேசணும். அப்படி மட்டும் நடந்தா நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அடுத்த நாள் அங்க வந்து ஆனந்த் பக்கோடா வித்துட்டு இருக்கும்போது லல்லன் அவரோட வண்டியை எடுத்துட்டு வராரு. சுட சுட பக்கோடாவோட ஸ்பெஷல் சட்னி ஃப்ரீயா கொடுக்கறேன். வாங்க வாங்க, சட்னியை தொட்டுக்கிட்டு பக்கோடாவை சாப்பிடுங்க. பண்டியும் பப்ளியும் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் வந்து ஆனந்தோட பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க லல்லன் சொன்னதை கேக்குறாங்க. அடடா, பக்கோடாவோட சேர்த்து சட்னியுமா? ரொம்ப நல்ல விஷயம் தான். பக்கோடா சட்னியோட கிடைக்குது. வாங்க, இன்னைக்கு நம்ம அங்க போய் பக்கோடா சாப்பிடுவோம். கஸ்டமர் எல்லாருமே லல்லனோட வண்டி கிட்ட போயிடுறாங்க. அவரோட பக்கோடா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, சூப்பர்! இது உண்மையாவே ரொம்ப சுவையா இருக்கு. ஆமாமா, சுவையா இல்லாம இருக்குமா பின்ன? சட்னில மருந்து கலந்தல வச்சிருக்கேன். ஆனந்த் பாவம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரோட கடைக்கு யாரும் வரல. சாயந்தரம் வீடு திரும்புறாரு. அட என்னது இது? இன்னைக்கு பக்கோடாவை விக்காமே திரும்பி எடுத்துட்டு வந்துட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நாம இந்த வேலையை நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அட திடீர்னு இன்னைக்கு என்ன ஆச்சு? நேத்து தான் ரொம்ப நல்லா வியாபாரம் ஆச்சே, இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு பக்கோடா கொஞ்சம் தான் வித்து போச்சு. ஏன்னா நலன் வந்து எல்லாரையும் அவருடைய கடைக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு. இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க இவ்ளோ வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படாம என்ன பண்ணுவேன்? கஸ்டமர் யாருமே நம்ம கடைக்கு வராம எல்லாரும் அவங்க கடைக்கு போறாங்க. அப்புறம் நாம எப்படி பக்கோடா விக்கிறது? ஆனா எல்லாரும் அவர்கிட்ட போற அளவுக்கு அப்படி அவர் என்ன பண்ணிருக்காரு? பக்கோடா கூட ஏதோ ஸ்பெஷல் சட்னியை எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கறாரு. எல்லாரும் அவர்கிட்ட போய் 5 பிளேட் பக்கோடாவை சாப்பிடுறாங்க. என்னது 5 பிளேட்டா? அவ்ளோ பக்கோடாவை சாப்பிடுறாங்களா? ஆமா, எனக்கு என்னமோ சட்னியில ஏதோ கலந்து கொண்டு வந்தாருன்னு தோணுச்சு. இல்லனா ஒவ்வொருத்தரும் இவ்ளோ பக்கோடாவை எப்படி சாப்பிடுவாங்க? நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நாம நேர்மையா நம்ம வேலையை செஞ்சோம்னா அந்த கடவுளே நம்மளுக்கு துணை இருப்பாரு. நீங்க மறுபடியும் நாளைக்கு பக்கோடா விற்க போங்க. அடுத்த நாள் மறுபடியும் ஆனந்த் அங்க பக்கோடா விற்க வராரு. லல்லனும் அங்கேயே அவரோட கடையை வைக்கிறாரு. வாங்க வாங்க, ஸ்பெஷல் சட்னியோட பக்கோடாவை சாப்பிட்டு போங்க. லல்லனோட கடைக்கு தான் எல்லா கஸ்டமரும் போறாங்க. எல்லாரும் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு பக்கோடா பிளேட்டா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் நிலைமை என்ன ஆகுன்னு தெரியலையே. ஒருத்தர் கூட பக்கோடா வாங்க இந்த பக்கம் வரவே இல்லை. அப்போ ஒரு வயசானவர் லல்லனோட கடை கிட்ட வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, அட கண்ணா, எனக்கு கொஞ்சம் பக்கோடா கூட, ரொம்ப பசிக்குது. முதல்ல காசு கொடுங்க பெரியவரே, அப்புறமா பக்கோடா தரேன். இங்க பாரு கண்ணா, உன்கிட்ட கொடுக்கற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்ல. காசு கொடுக்கலன்னா என்னால தர முடியாது. எனக்குனே கிளம்பி வந்துடுறானுங்க. முதல்ல போங்க. வயசானவரை அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அப்பதான் ஆனந்த் அவரை கூப்பிடுறாரு. தாத்தா, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வயசானவரை ஆனந்த் கிட்ட போறாரு. என்ன ஆச்சு தாத்தா? ரொம்ப பசிக்குதா என்ன? ஆமாம் கண்ணா, ரொம்ப பசிக்குது. ஆனா வாங்கி சாப்பிடுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லையே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க காசு கொடுக்காமவே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவருக்கு பக்கோடா கொடுக்கறாரு. பாபா பக்கோடா சாப்பிடும்போது சொல்றாரு, ரொம்ப சுவையா இருக்கே இந்த பக்கோடா. இவ்ளோ நல்ல பக்கோடாவை ஏன் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க? தெரியலையே. இங்க யாரும் ஏன் பக்கோடாவை சாப்பிடுறது இல்ல. அவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் சட்னி இருக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணா, மேல இருக்கிறவர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. நீ படுற கஷ்டம்லாம் என்னைக்கும் வீண் போகாது. அப்ப திடீர்னு அங்க போலீஸ் ஜீப் வந்துடுது. ஜீப்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்து லல்லன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் நல்ல சட்னி கொடுத்துட்டு இருக்கல, இப்போ நான் உன்னை எப்படி சட்னி ஆக்குறேன்னு பாரு. ஆனா சார், நான் என்ன பண்ண? நீ சட்னில ஏதோ ஒரு மருந்தை கலந்து எல்லாருக்கும் வித்துட்டு இருக்கல. உன்னோட சப்ளையரை நாங்க பிடிச்சிட்டோம். அவன் தான் உன்னோட பேரை சொன்னான். போலீஸ்காரங்க லல்லனை கூட்டிட்டு ஜீப்ல அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. லல்லன் அரெஸ்ட் ஆயிட்டாரு. அட, அதனாலதான் இவரோட பக்கோடா சாப்பிட்டதும் தூக்கம் வந்துச்சா? இது தெரியாம போச்சே. ஸ்பெஷல் சட்னினா என்னன்னு இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு பதிலா நம்ம ஆனந்த் அண்ணன் கிட்டயே பக்கோடாவை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கஸ்டமர் எல்லாரும் ஆனந்த் கிட்ட பக்கோடா வாங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தோட பக்கோடா ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அவரோட வியாபாரமும் அதிகமாயிடுச்சு.